நீதிமன்றத்தின் வழியாக சட்ட ரீதியாக போராடி அந்த தடையை நீக்கி வெளியே வந்தார்கள். அப்பொழுது உலக தலைவராக இருந்த RSS தலைவர் நமக்கென்று ஒரு அரசு கட்சி வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த பொழுது 1950 நேருவின் அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்தவர் முகர்ஜி அவர்கள். அப்பொழுது நேருவினுடைய கொள்கைகளால் இந்துக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எண்ணி அவரது அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்தார். அப்பொழுது நமது RSS தலைவரை பார்த்து ஒரு அரசியல் கட்சி நான் துவக்கப்பட வேண்டும், உங்கள் ஆதரவு எனக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது முழுமையாக நான் உங்களுக்கு தருகிறேன் என்று மரியாதைக்குரிய ஐயா வாஜ்பாய் அவர்களையும் LK அத்வானிஜி அவர்களையும் சுந்தர் சி பண்டாரி அவர்களையும் பொறுப்பாளர்களாக அறிவித்து 1951 ஜனசங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள், பல சிறைச்சாலைகள், பல சிறைவாசங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டு காங்கிரஸ் பிளவுபட்ட போது காங்கிரசிலிருந்து வெளியே வந்த கட்சியும் ஜனசங்கமும் போன்ற 4-5 கட்சிகள் இணைந்து ஜனதா கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஜனதா கட்சியிலே